ஒரு வழியாக வந்துட்டோங்க டென்ட் இருக்க ஏரியாவுக்கு. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க வியூ. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நாங்கள் வரும்போது தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி எல்லாமே செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுங்க. கிளியர் ஆச்சுன்னா பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் தாங்க. வேறு எந்த டென்ட்டில் யாருமே ஸ்டே பண்ணல, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபயர் கேம்ப் மட்டும் கேட்டிருக்கோம், பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஸோ இதுதாங்க டென்ட்டு. ஸோ இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஸோ நாளைக்கு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிடுவோம். உங்களுக்கு டென்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீ ஒரு டைம் பாருங்கள், ஏன்னா பூச்சி கீச்சி போயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதுதாங்க டென்ட்டு. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ பேஸ்ட்டு, சோப்பு, டவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. இது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைக் நம்மளால் மற்ற அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டென்ட் இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் தள்ளி இருக்குது இவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து. ஸோ நம்மளால் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் எது லைக் ஃபுட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா அப்படின்னா கால் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவரே இல்லைங்க, சுத்தமாக டவர் இல்லை. நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா இங்கே எல்லாமே வைஃபை வச்சுருக்காங்க. ஒரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. எது வந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், வந்து நாங்களே உங்களுக்கு எல்லாமே எடுத்து வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இதுதாங்க லொக்கேஷன். மற்றது இது நைட் வியூ. இந்த கீழே அந்த ப்ராப்பர்ட்டியோடது எல்லாமே நைட்டு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேங்க சீக்கிரம். ஓகே. 1 hour later. ஹாய், நாங்கள் இங்கேருந்து வெக்கேட் பண்ணுறோங்க இந்த டென்ட்டை. ஒரே பூச்சி, அதுவும் நாங்கள் தனியாக வேறு இருக்கோமா, ஒரே பயம் வந்துடுச்சுங்க. அதனால் இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிசப்ஷன் போனோம் பைக் எடுத்துகிட்டு. அங்கே போய் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி ஓகே இன்னொரு ஸ்டே தரேன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பாருங்கள், வீடியோ காட்டுறோம் அதில் பாருங்கள். நாங்கள் இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஓகே. 5 minutes later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா எங்களுக்கு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு, அது இதுதாங்க கேரவன் ஸ்டே. பரவாயில்லைங்க, கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம அங்கே தனியாக இருக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு. ஸோ ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க போல், சரி பேச்சுலர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. உள்ளே காட்டுற பாருங்கள், கொஞ்சம் மெஸ்ஸி பண்ணிட்டோம், எல்லாமே எடுத்து வந்துடுச்சு பாருங்கள். இதுதாங்க ரூம். வி ஹேவ் ஏசி, வாஷ் பேஷன் இருக்குது, அட்டாச் வாஷ்ரூம் எல்லாமே இருக்குங்க. இட்ஸ் நைஸ், பர்ஃபெக்ட். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம்ப் இருக்குங்க. இங்கே ஒரு டென்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து 5 people அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு நாளைக்கு அது காட்டுறேங்க. ஓகே. 1 day later. இதுதாங்க இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ். மாம்ஸ் ரீட்டைல் ஷாப். ஹனியெல்லாம் இங்கே ஃபாரஸ்ட்லேருந்து எடுத்து வைக்கிறாங்களாமா, அதுதான். ஸோ இவங்க தான் நம்மளை வந்து இப்போது கூட்டிகிட்டு போக போகிறாங்க. கைடு ஒருத்தவங்க அஃபிஷியலாக வருவாங்க, அவங்க தான் இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த ரிசார்ட்டில் சுற்றி காட்ட போகிறாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு நமக்கு எல்லாம் இப்போ சுற்றி காட்ட போகிறாரு. என்ன எல்லாமே ஒரு பிளேஸாக எல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன இருக்குது ஏது எல்லாமே இவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பார்ப்போம். ஆனால் இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மழை பெஞ்சதுனால என்னால் கவர் பண்ண முடியல. இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸுங்க. கீழே போனால் இங்கே இந்த ஃபால்ஸ் இருக்கான். இந்த ஃபால்ஸ் என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் ஆஃப் ஃபால்ஸ் வந்து கேரளாவாம், இன்னொரு சைட் ஆஃப் ஃபால்ஸ் வந்துட்டு கர்நாடகான்றாங்க. இந்த ஃபாரஸ்ட் இந்த டிவிஷன் ஆகுது இல்லையா, அது ஒரு ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. தெரியல, நல்லா கேட்குது சவுண்டு. எனக்கு இதில் ஒரே ஒரு பயம் தாங்க, மழை காலத்து இந்த அட்டைப்பூச்சி அதெல்லாம் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்றது தான் எனக்கு ஒரே பயம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா,
அட்டைப்பூச்சின்னா எனக்கு கொஞ்சம் பயக்கும். இங்கே ஏதோ ஒரு ஸ்டே இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்டே இருக்கு பாரு. இங்கே ஒரு ஸ்கீம் இருக்கு பாரு. அப்படியா? ஓகே. எது இந்த ஃபென்ஸா? எது பார்டரு? அப்படியா? ஓகே. இது வந்து பார்பிக்யூ ஏரியாங்களாம். கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மெம்பர்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதில் என்னென்ன கிடைக்குன்னா பார்பிக்யூ சாலட் எல்லாமே அன்லிமிட்டடாக கிடைக்கும். 2500 இந்த பார்பிக்யூ பிளேஸ்க்கு. சாரி, இந்த ஃபயர் இது ஒரு ஸ்டேங்க. இதெல்லாம் புக் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு உள்ளெல்லாம் காட்ட முடியாது, வெளியே மட்டும் காட்டுறேன். நம்ம பழைய மாதிரி சிவன் போச்சு. இதாங்க அந்த டிஜின்னு சவுண்டு விட்ருக்கு. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்துங்க தைரியத்தை நகரவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே மான்சூனில் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், சம்மரில் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாங்க. நல்லா இருக்குது கைஸ். இவங்க எங்கே நம்மளை விட்டு போயிட்டாங்க. வாங்க உங்களுக்கு இன்னொரு பெரிய டைனோசர் காட்டுறேன். இது ஸ்விம்மிங்க. சின்ன வயசில் விளையாடிட்டு விளையாடணும். பிக் டைனோசர். குழந்தைங்களாம் வந்தால் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வரதான் கொஞ்சம் பார்த்து வரணும். நேச்சுரலாக இருக்குங்க. முட்டைக்குள்ளேருந்து வர டைனோசர் எல்லாமே இருக்குது. Day 2. இப்போ நம்ம இன்னொரு ரூம் சொன்னோம் இல்லைங்களா, செகண்ட் டே புக் பண்ணியிருந்தோம், கேப். அங்கே போயிட்டுருக்கோம். அதுதான், அது பிரச்சனை இல்லை, ஈரமான துணி தானே. பாலிவுட்னு வச்சுருக்காங்க. நைட்டு நீ சுற்றி பார்க்கலாங்க எல்லாமே. நான் நேற்று அங்கே கேம்பில் இருந்ததுனால, டென்ட்டில் இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல. இன்றைக்கி இங்கே போயிட்டு பார்க்கலாம். இதுதாங்க நமக்கு கொடுத்துருக்க ரூம். நல்லா லைட்ஸ் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, நல்ல வியூவாக இருக்குங்க. அதையும் நான் போய் பார்த்துட்டேன். சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னா த கேவ் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க, ரியல் நேச்சுரல் ஸ்டோன். அங்கே ஒன்று பாருங்க,
அது வந்து மட் ஹவுஸ் தான். உண்மையாலுமே மட்டு மட்டுமே வச்சு அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீஸ்னல் வால்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிட்டு மாதிரி ஞாபகம். இங்கே பாருங்க கீழே அங்கே தெரியுதுங்களா சின்னதாக ஒரு ரிவர். அப்போ நான் காட்டின ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து அதே தான். ஜாக் என்னென்னு பார்க்காதீங்க, அந்த ரூம்லேருந்து வரும்போது போட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து ரூம் நைஸ். ஃபுல் வால்ஸ் எல்லாமே ஸ்டோன்லேயே பண்ணியிருக்காங்க. ஃபேன் இருக்குது. 2 மெம்பர்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏசி, வாஷ்ரூம், மலையை பிரிந்து வாஷ்ரூம் ஆல்சோ நீட், நோ ப்ராப்ளம். எவ்ரிதிங் இஸ் நைஸ். இந்த ரூமில் செட்டில் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. வெளியே இருக்கா ஸ்விம்மிங் பூல். ஆங்க இப்போ சின்னதாக போய் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்தால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதை நோட்டீஸ் பண்ணிங்களா, இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ் வந்து டேரெக்டாக பைப் போட்டு இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து இந்த என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு இந்த வழியாக வெளியே வந்துட்டு அப்படியே வெளியே இருக்குங்க தண்ணி. ஸோ அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செட்டப். ப்ளஸ் இது இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டரும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கடையில் ஃபில்டர் இருக்குது. ஸோ ஃபில்டரும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் லொக்கேஷனு எல்லாமே வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள் பிளேஸ் வேறு பண்ண அளப்பறையாக பாருங்கள்.